இதையும் புரட்சி தலைவி அம்மார்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அணையில் அமர்ந்திருந்த பொழுது ஏழைகள் இரவுகள் பாராமல் உழைக்கின்ற உழைப்பாளிகள் அவர்களுக்கு வயிறார மலிவு விலையிலே உணவு கொடுக்க என்பதற்காக அம்மா உணவகத்தை கொண்டு வந்த பெருமை அம்மாவை சாரும். அதே போல நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் வயிறார உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக 20 கிலோ அரிசி விலையில்லாமல் கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஏழை குடும்பத்திலே பிறந்து முதுமை வயதை அடைகின்ற பொழுது உழைக்கும் திறனற்ற அந்த ஏழை முதியோர்களுக்கு மாதந்தோறும் முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கியது இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இயேசு கிறிஸ்து நோயாளிகளை கண்டு மனமிறங்கி அவர்களின் உடல் பிணிகளை நீக்கினார் என்ற பைபிளில் பார்க்கிறோம். பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றனர், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் கேட்கும் திறன் பெற்றனர், நடக்கும் திறன் அற்றவர்கள் நடக்கும் வலுப்பெற்றனர், வாய் பேசாத இயலாதவர்கள் பேசும் வரம் பெற்றனர், நோயாளிகள் சுகமடைந்தனர். இப்படிப்பட்ட மருத்துவ ஊழியங்களை இயேசு கிறிஸ்து விருப்பமுடன் மக்களுக்கு செய்தார். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் வறுமையில் வாடிய ஏழை மக்கள் நோயால் பாதிப்படைகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய முறையிலே சிகிச்சை அளித்து அந்த காலத்திலே மருத்துவமனை உருவாக்கி அவர்களுக்கு சிகிச்சை அளித்த பெருமை கிறிஸ்தவ பெருமக்களுக்கு உண்டு. அதேபோல் 100 ஆண்டுகளுக்கு முன்னரே முறையாக கல்வி கற்க வாய்ப்பில்லாத சமுதாயத்தின் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்கும் என்ற கல்வி கூடங்கள் மற்றும் கல்லூரிகளை திறந்து அனைவருக்கும் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கியவர்கள் கிறிஸ்துவ பெருமக்கள். முதியவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு ஆங்காங்கே முதியோர் இல்லங்கள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்கள் ஆரம்பித்து அவளுக்கு உணவு, உடை, மருத்துவம் போன்ற அரிய உதவிகளை செய்து வருவர்கள் கிறிஸ்துவ பெருமக்கள். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் சேவை செய்கின்ற கிறிஸ்துவ பெருமக்கள் என்பதை பெருமையுடன் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த வழியில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதேதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்விலே உயரடைய செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனைக்கு இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தார்கள். அதிலே 2 லட்சம் இருந்ததை 5 லட்சமாக உயர்த்தி கொடுத்தார்கள். உயர்தர சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்து ஏழைகளுக்கு உயர்தர சிகிச்சை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். அதே போல எனக்கு முன்னாலே சகோதரர் பெஞ்சமின் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் புதிய மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதிலே மருத்துவமனையும் கொண்டு வந்திருக்கின்றோம். எல்லா மாவட்ட தலைநகரிலும் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் உயர்தர சிகிச்சை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அம்மாவுடைய அரசு உருவாக்கி தந்தது. அதே போல மக்களுக்கு குறைந்த விலையிலே மருந்து உலக அம்மா மருந்தகத்தை கொண்டு வந்ததும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். கண்ணுக்கு தெரியாத காட்டிலே பரவக்கூடிய கொரோனா தொற்று நோய் அதை வேகமாக துரிதமாக மருத்துவத்துறையிலே ஒரு மிகப்பெரிய சாதனை செய்கின்ற விதமாக அம்மாவுடைய அரசு அந்த கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பதற்கு கடுமையான முயற்சி எடுத்து அதையும் வெற்றி கொண்ட அரசு அம்மாவுடைய அரசு. ஏழை எளிய மக்கள் பிணி தீர்க்கும் அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திகழ்ந்து என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய மக்கள் அதிகம் நிறைந்திருக்கின்ற பகுதியை கண்டறிந்து அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது நோயாய் ஏற்பட்டால் அதை அந்த பகுதியிலேயே இருக்கின்ற மருத்துவமனை மூலமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தது அம்மா மினி கிளினிக். அந்த அம்மா மினி கிளினிக்கும் மூடிய அரசாங்கம் தான் இன்றைய விடியா திமுக அரசு.
அவை ஏழைகளுக்கெல்லாம் பார்த்து பார்த்து திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய அரசு என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடைபிடிக்கின்றேன். அதே போல இந்த அரசுடைய சாதனைகள், நாம் கொண்டு வந்த அம்மா உணவகத்தை மூடினார்கள், அம்மா மினி கிளினிக்கை மூடினார்கள், அம்மா மருந்துகளை மூடினார்கள். மூடுவது ஒன்றுதான் இந்த விடியா திமுக அரசுடைய சாதனை என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கொரோனா வைரஸ் தொற்று அது ஏற்பட்டு மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி மீளுகின்ற நேரத்தில் விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தலையிலே மிகப்பெரிய சுமையை சுமத்தினார்கள். மின் கட்டண உயர்வு சுமார் 52% உயர்த்தப்பட்டது. மின் கட்டணம் இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு, அதோட குடிநீர் வரி உயர்வு. குப்பைக்கும் வரி போட்ட அரசாங்கம் தான் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடியா அரசாங்கம். அதே போல இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு அத்தியாவசிய பொருளுடைய விலை உயர்வு, அதை கட்டுப்படுத்த முடியாத திணறுகின்ற அரசு விடியா திமுக அரசு. இப்படி சாமானிய மக்கள் பாதிக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய நிலை இருந்து கொண்டிருக்க என்பதையும் நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழகம் அமைதி பூங்கியாக இருந்தது, சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியிலே இருந்தது. விடியா திமுக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக பத்திரிகையில் ஊடக செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றது. இது வேதனை தருகின்ற விஷயமாக இருக்கின்றது. அதற்கு மேலாக இளைஞர்கள், மாணவர்கள் போதைக்கு அடிமையாகின்ற நிகழை பார்க்கின்றோம். எது கிடைக்கிறதோ இல்லையோ, எங்கே பார்த்தாலும் கஞ்சா கிடைக்கிறது. அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் மாநிலமாக உருவாகிவிட்டது. அதை தடுப்பதற்கு வக்கில்லாத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசு என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இதனால் இளைஞருடைய எதிர்காலம் சீரழியக்கூடிய நிலையில் இருக்கின்ற என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக முதியோர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை குறிவைத்து இன்றைய தினம் பல இடங்களிலே முதியோர்களை கொடூரமாக கொலை செய்து அவர்கள் வீட்டில் வைத்திருக்கின்ற நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற காட்சியும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. இதையும் இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதற்கு மேலாக இரவுகள் பாராமல் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயியும் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்வதும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான். கிறிஸ்துவ பெருமக்கள் இந்த ஆட்சியில் எந்த பயனும் அடையவில்லை. தேர்தல் நேரத்தில் வருகின்ற பொழுது அக்கறையோடு பேசுவார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் கிறிஸ்துவ பெருமக்கள், சிறுபான்மை மக்கள் வைக்கின்ற கோரிக்கை அத்தனையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். இதுவரை 31 மாத காலம் ஆட்சி நடைபெற்று முடிந்துவிட்டது. இதுவரை கிறிஸ்துவ பெருமக்கள் என்ன செய்தார் என்பதை மட்டும் இந்த பெருமக்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு தீமையான வழியிலிருந்து நம்மை விலக்கி நல்வழியில் நாம் பயணிக்க நமக்கு வழிகாட்டுகிறது இயேசு கிறிஸ்துவின் போதனைகள். எல்லா மனிதருக்கும் எக்காலத்திற்கும் ஏற்புடையதாக இருக்கின்றது. இந்த வழியில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கம், ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் பல முறை தெரிவிக்கிறேன். இந்த நேரத்திலும் தெரிவிக்க விரும்புகின்றேன். இனம் என்கின்ற அனைத்திற்கும் அப்பாற்பட்ட அனைவரும் நேசிக்கின்ற ஒருங்கிணைகின்ற இயக்கமாக, மக்கள் விரும்புகின்ற இயக்கமாக, பல வெற்றிகளை குவித்து சாதனை படைக்கின்ற இயக்கமாக அண்ணா திமுக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள், இந்த இயக்கத்தை உடைக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள் என்ற வரலாறு இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த இயக்கத்திற்கு உழைப்பவர்கள் உயர்ந்த நிலை அடைவார்கள் என்பது உண்மை என்பதையும் மக்கள் அறிவார்கள். மாண்புமிகு அம்மாவில் கூறியதை போல பல நூற்றாண்டுகள் கடந்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும். எனது தலைமையிலான அம்மாவின் அரசு கிறிஸ்துவ பெருமக்களுக்கு செய்திட்ட ஒரு சில நன்மைகளை
நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஏழை எளிய கிறிஸ்துவ பெண்கள் பயன்பெறும் வகையில் அரசின் சிறுபான்மை நலத்துறை மூலம் கிறிஸ்துவ மகளிர் சுய உதவி குழுக்கள் மாவட்டந்தோறும் அமைக்கப்பட்டு அவள் சிறுதொழில் தொடங்கி பயன்பெற அரசின் வழிகாட்டுகள் வழங்குவதோடு அதற்கு உதவி புரியும் வகையில் மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கப்பட்டது. கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனரமைப்பு நிதியை 5 கோடியாக உயர்த்தி வழங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இஸ்ரேல் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு ரூபாய் 28,000 38,000 உயர்த்தி வழங்கப்பட்டதும் அதிமுக அரசாங்கம் தான். பின்னர் முழு மானியம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 31 மாதங்கள் கடந்த நிலையில் இதுவரை ஒருவரை கூட இந்த விடியா திமுக அரசு இஸ்ரேல் புனித பயணத்திற்கு அனுப்பவில்லை என்பதுதான் ஏமாற்றம். ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்றி வரும் கிறிஸ்துவ சகோதரிகள் பயன்பெறும் வகையில் இஸ்ரேல் புனித பயணத்தில் அவர்களுக்கு தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏழை எளிய கிறிஸ்துவ மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 31/1/2021 வரை சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு சுமார் 884.36 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியில் தான். சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படும் விதத்தில் அரசின் முழுமையான ஒத்துழைப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சிறுபான்மை மக்களின் நலம் கருதி சிறுபான்மையினர் ஆணையம் அமைப்பு நீதியாக விரிவுபடுத்தப்பட்டு உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்து அரசாணை பிறப்பித்து அதன் மூலம் ஆணையத்தின் செயல்பாடுகள் பயனுள்ளதாக அமையுமாறு மேம்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை பெருமக்களை, கிறிஸ்துவ பெருமக்களை கௌரவிக்கும் விதத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். இப்பாச பிணைப்பை எக்காலத்திலும் பிரிக்க இயலாது. இனி வருங்காலத்தில் இப்பாசமும் நேசமும் வலுப்பெறும். சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதையும் நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். உலக மக்கள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்தை தரும் கிறிஸ்துவ பிறப்பை கொண்டாடும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தெரிவிக்க விரும்புகின்றேன். கர்த்தரின் நல்லாசியோடு மீண்டும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும். அப்போது தலித் கிறிஸ்தவர்களுக்கும் அரசால் மறுக்கப்படும் முன்னுரிமைகள் மற்றும் சலுகைகள் முழுமையாக கிடைக்கப்பெற அனைத்து முயற்சிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தப்படும். புரட்சி தலைவி அம்மாவின் விருப்பப்படியும் அவள் காட்டிய வழியின்படியும் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து சலுகையும் கிடைக்க வேண்டும் என்பதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாகும். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2.5 ஆண்டு காலாக ஒரு கிறிஸ்தியாவது ஜெருசலம் புனித பயணத்திற்கு இந்த விடியா திமுக அரசு அனுப்பியுள்ளதா? கிறிஸ்தவ பெருமக்கள் ஜெருசலம் புனித பயணத்திற்கு தடை ஓடும் அதிகாரத்தை இந்த விடியா திமுக அரசுக்கு தந்தவர் யார்? புரட்சி தலைவி அம்மாள் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கியது ஏன்? இக்கேள்விகளை நான் இந்த மேடையில் உங்கள் முன்பாக வைக்கின்றேன். இந்த இனிய சந்தர்ப்பத்தில் நான் ஒரு உறுதி அளிக்கின்றேன். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்கும் போது ஜெருசல புனித பயணம் செல்லும் திட்டம் புத்துயிர் பெறும். புனித பயணம் செல்லும் யாத்திரைகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல கிறிஸ்துவ திருச்சபையின் தற்போதைய தலையாய பிரச்சனையாக இருக்கும் கல்லறை தோட்டத்திற்கு நிலம் வழங்குவதில் உள்ள இடர்பாடுகளை எங்களது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைதியுடன் இதற்கு தீர்வான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்பு மிக்ஜாம் புயல் சென்னை, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தை உலுக்கியது. இப்பொழுது படிப்படியாக இயல்பு நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் நேற்று முதல் கனமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த கனமழையால் வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதியில் மழை சூழ்ந்து மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப
இறைவனை பிரார்த்தித்து அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றுள்ள கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு வருகின்றுள்ள அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.